ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துக்கு சென்றால்தான் என் கர்மா நீங்குமா என்று சிலருக்கு கேள்வி உண்டு. வெளிநாடுகளில் இருக்கிறோம், அங்கிருந்து அந்த குறிப்பிட்ட ஆலயத்திற்கு செல்ல முடியுமா? இயலாத காரியம். எனினும் அந்த ஆலயத்தை பற்றி ஒரு அடியார் இருந்திருப்பார், அவருக்கான மெசேஜை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வினை குறைய துவங்கிடும். உதாரணமாக சொல்கிறேனே, பூசலார் நாயனார் என்று ஒரு பெரும் சிவபக்தர். அவர் பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், ஐப்பசி மாதம். அனுஷம்னா சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இடம் விருட்சகத்தில். சனியும் சந்திரனும் சம்பந்தப்பட்டிருப்பதுனாலே கற்பனைத்தனம் அதிகம் இருந்திருக்கும். 12ஆம் இடத்துல சூரியன், ஐப்பசி மாதம்னா சூரியன் எங்கே இருக்கும்? துலாத்தில். சந்திரனுக்கு 12ல் சூரியன் இருந்தால் அவ்வளவு ஃபினான்ஷியலாக காசு இருந்திருக்காரு. உடனே அவர் என்ன செய்திருக்கிறார்? இறைவனுக்கு ஆலயம் கட்டணும்னு ஒரு ஆசை, ஆனால் காசு இல்லை. தினமும் மனதிலே இறைவனுக்கான சிவாலயத்தை கற்பனை செய்கிறார். பிறகு அங்கே பூசலாரின் கற்பனை நினைவாகிறது. திருநின்றவூர் என்ற சென்னையிலே இருதயாலீஸ்வரர் என்ற ஒரு ஆலயம் வந்து விடுகிறது. கடகராசிக்குரிய கோயிலாக சொல்லுவார்கள். கடகம் என்பது சந்திரனின் ஆட்சி வீடு. நாம் இங்கே மலேசியாவில் கூட இருக்கிறீங்க, சென்டூரில் சிவன் கோயில் இருக்கு. அங்கே ஒரு 5 நிமிஷம் மனசுக்குள்ளே ஈசனை நினைத்தாலே அங்கே சென்று வந்த பலன் தன்னால் வந்துவிடும். உங்கள் ராசிக்கு உரிய கோயிலின் வரலாற்றை நினைத்தாலே போதும், ஒரு 2 நிமிடங்கள் கட்டாயம் நல்ல பலன் உண்டு.